செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரம் என்ன? வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வருகிறது. அதே போல தென்மேற்கு வங்க கடலோர பகுதியில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல மயிலாடுதுறையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ராமநாதபுரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு 4 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், அதே போல சென்னையில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.